நல்லது. நாங்க அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் 2வது கேள்வி பதில கற்றுக்கொள்ளும்படி இந்த இடத்துல நாங்க ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த 2வது கேள்வி பதில் அ அல்லது விசுவாச அறிக்கை, அந்த அப்ப நாங்க பார்த்திருக்கோம் 12 அ அறிக்கைகள் உண்டு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல. அதுல 1வது நாங்க பார்த்துட்டோம். இப்ப நாங்க 2வது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2வது காரியத்துல பகுதி 2 நாங்க அவதானிச்சுக் கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க கடந்த வாரம் அந்த 2வது அறிக்கையில அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய என்ற காரியத்தை, ரைட், அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற காரியத்திலிருந்து சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். இன்றைய நாள்ல அதன் 2வது பகுதி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் என்ற அந்த 2வது பகுதியை இன்றைய நாள்ல நாங்க பார்க்க இருக்கிறோம். அப்போ அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு அன்றைய நாள்ல பார்க்க இருக்கிற இந்த காரியத்துல 3 விதமான காரியங்கள் நாங்க பார்க்கிறோம். அதாவது ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்கின்ற, அவன் தான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்கின்ற இந்த காரியத்துல 3 காரியங்கள், ரைட். கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்றோம். அதே போல கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், இல்லையா? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் என்று 3 காரியங்களை நம்முடைய அறிக்கையில நம்ம சொல்றோம். அப்போ ஏன் நாங்க இந்த 3 விதமான பெயர்களை நம்ம சொல்லணும்? ஏன் இந்த காரியம் ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு மிக முக்கியமானது என்பதை நம்ம இன்றைய நாள்ல பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்போ நாங்க இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. உண்மையான கிறிஸ்தவன் கடவுள் இயேசுவை தன் ஆண்டவராக விசுவாசிக்கிறார். சரி, அப்ப முதலாவது நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, பார்த்தாலே 3 விஷயம். கர்த்தர், இயேசு, கிறிஸ்து. இப்ப கர்த்தர்னு சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம், ஆங்கிலத்துல லார்ட். 2வது இயேசு, ஜீசஸ், ரைட். 3வது கிறிஸ்து, கிரைஸ்ட். இந்த 3 விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். அதுல முதலாவது நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, கர்த்தர், லார்ட். ஏன் நாங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அல்லது கர்த்தராகிய அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன்? இப்ப பைபிள் நாங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர்ன்னு சொல்லி வருகின்ற காரியங்கள் எல்லாமே லார்ட் அல்லது ஆண்டவர் என்று குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ 34வது கேள்வி பதில், ஹைடல்பர்க் கேட்டகிசம் கேள்வி பதில்ல இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை விபரப்படுத்தும் பொழுது அங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, குமாரனாகிய இயேசுவை எங்கள் ஆண்டவரே, அவர் லார்ட் என்று அழைப்பது ஏன்? ஏன் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அல்லது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை லார்ட், ஆண்டவரே, கர்த்தரே என்று அழைக்கிறார்கள் ஏன் என்று அந்த கேள்வி கேட்குது. அதற்கான பதில் சொல்றாங்க எப்படின்னா, அவர் பொன்னினாலும், பொன்னுன்னு சொல்லும்போது தங்கம், தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் அல்ல, ஆனால் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்முடைய சரீரம் மற்றும் ஆத்துமாவை பாவத்திலிருந்தும் சாத்தானின் வல்லமையிலிருந்தும் மீட்டு கிரயம் செலுத்தி நம்மை அவருக்கு சொந்தமாக கொண்டதாலேயாகும். சரியா? ஏன் ஆண்டவர்னு சொல்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. என்னது? அவர் எந்த விதமான பெருமதியான தங்கம், வெள்ளி, ரைட், அவைகள்ல எங்களை மீட்டுக் கொள்ளாம அவர் தன்னுடைய இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டு சாத்தானுடைய அதிகாரத்துல இருந்த எங்களுடைய ஆத்துமாவை, ரைட், அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டு தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அப்ப இந்த இடத்துல முக்கியமா நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவானவர் நம்மை அவருக்கு சொந்தமாக மீட்டுக் கொண்டார், அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஆகவேதான் நாங்க என்ன செய்யறோம்? அவரை ஆண்டவரேன்னு அழைக்கிறோம், லார்டுன்னு சொல்றோம். சரியா? அது குறிச்ச விளக்கத்தை நாங்க பார்ப்போம். இப்ப ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது எஜமான், ஆங்கிலத்துல ஓனர். சரியா? ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரர். அப்போ வேதாகம காலத்துல இந்த பெயர் அடிக்கடி குறிப்பிடப்பட்ட அல்லது மக்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பெயர். அதாவது ஓனர் அல்லது
லார்ட் அல்லது ஆண்டவர் அல்லது எஜமான்னு சொல்லும் பொழுது. அப்ப அந்த காலத்துல ஒரு அடிமை வியாபாரம் இருந்தது. அந்த அடிமை வியாபாரத்துல ஒரு அடிமையை கொண்டிருக்கின்ற நபர், ஒரு அடிமையை சொந்தமாக கொண்டிருக்கிற நபரை தான் என்னன்னு சொல்லுவாங்க, லார்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஆண்டவர் அல்லது எஜமான் அல்லது ஓனர்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஒரு காரியத்தை அல்லது ஒரு நபரை சொத்தாக அல்லது உரிமையாக கொண்டிருக்கிறவர்களை, இந்த பெயர்களை கொண்டிருக்கிற நபர்களை இப்பெயர் கொண்டு அழைப்பார்கள் என்று நம்ம இங்க எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ ஒரு விஷயத்தை தனக்கு உரிமையாக சொந்தமாக கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் யாரு? ஓனர், இல்லையா என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் இயேசுவை ஏன் நம்ம ஓனர்னு அழைக்கிறோம், எஜமான் அழைக்கிறோம்? ரைட்? கடவுள் பைபிள்ல, வேதாகமத்துல கடவுள் வந்து தன்னை எஜமானராக, தான் ஒரு உரிமையாளராக வெளிப்படுத்துகிறத நம்ம காணலாம். சரியா? அப்போ தன்னுடைய வார்த்தையின் ஊடாக கடவுள் தன்னை ஒரு எஜமானராக அல்லது ஓனர் அல்லது லார்ட் என்ற அந்த வார்த்தையின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அப்ப பாருங்க, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாங்க அவதானிக்கிறோம். எங்களுக்கு தெரியும், மோசேயோடு கடவுள் முட்செடியிலிருந்து பேசும் பொழுது அங்க வந்து பேசி சொல்றாரு, நீ போயிட்டு என்ன செய், என்னுடைய ஜனங்களை, என் ஜனங்களை, நீங்க என்ன செய், பார்வோன்ட்ட பேசி நீ விடுதலை ஆக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்க போயிட்டு பேசி சொல்றாங்க. மோசே ஆரோனும் சொல்லும் பொழுது பார்வோன் ராஜா கிட்ட பாருங்க இந்த வசனம், பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க சொல்லப்படுதுல என் ஜனங்களைன்னு சொல்லி, அதுதான் என்னன்னு பார்க்கிறோம், ஒரு உரிமை பாராட்டுகின்றார். என்னுடைய ஜனங்கள், எனக்கு சொந்தமான ஜனங்கள், நான் தான் இந்த ஜனங்களுடைய உரிமையாளர், ஓனர், எஜமான். ஆகவே இவர்களை போகவிடு. பார்வோனே, நீ இல்ல எஜமான், நீ இல்ல இந்த ஜனங்களுடைய ஓனர், நீ இல்ல இந்த ஜனங்களுடைய லார்ட், நான் தான் இந்த ஜனங்களுடைய ஓனர், கடவுள், எஜமான். ஆகவே இவர்களை போக விடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம், பல வேதாகமத்துல ஒரு ஓனர், ஒரு காரியத்தை சொத்தாக அல்லது உரிமையாக பெற்றிருக்கின்றவர். அப்ப ஆண்டவர் இயேசு தேவனானவர் தன்னுடைய ஜனங்களை உரிமையாக கொண்டவராக அவர் இந்த பெயரை தனக்கு அறிக்கை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்த வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். சரியா? அப்போ கடவுள் எங்களை உரிமை சொத்தாக கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்க யாத்திராகமம் 5:1 பார்க்கிறோம். என் ஜனங்கள்னு சொல்லி உரிமை பாராட்டார், தன்னை எஜமானாக வெளிப்படுத்துகிறார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த சந்தர்ப்பத்துல அந்த தூதர்கள் வந்து சொல்றாங்க, இப்படி கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சும்மா கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னு சொல்லாம, வெறுமனே இரட்சகர் பிறந்திருக்கிறார்னு சொல்லாம எப்படி சொல்றாங்க, கர்த்தராகிய கிறிஸ்து. அப்ப இந்த கர்த்தர் என்ற சொல்லுக்கான அர்த்தத்தை நம்ம என்ன பார்க்கிறோம், லார்ட், ஓனர் அல்லது எஜமான், ஆண்டவர் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் அல்லது எஜமான், ரைட், கிறிஸ்து உங்களை ரட்சிக்கும்படி தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார்னு சொல்லப்படுறதை நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப கடவுள் தன்னை ஒரு எஜமானனாக வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் நாங்க எப்படி அறிக்கை செய்யறோம், அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு. ஏன் கர்த்தராகிய இயேசுன்னு சொல்றோம்? அவர் எங்களை உரிமை சொத்தாக கொண்டவராக இருக்கிறார் என்பதை வேத வசனங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ரைட்? அது மாத்திரமல்ல, இன்னும் சில வசனங்களை நாங்க பார்க்கும்பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தோமா ஆண்டவர் இயேசுவோடு பேசும்போது சொல்றாரு, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்றார். அப்ப என் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? என் கர்த்தாவே, லார்ட், என் எஜமானரே, என்னை உரிமை சொத்தாக கொண்டவரே என்று அர்த்தம். சரியா? என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசுகிட்ட போய் தோமா அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவர் நிராகரிக்கல. நான் எப்படி உனக்கு ஆண்டவரா மாற முடியும்னு அவர் சொல்லல. நான் ஆண்டவர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்றார், இல்லையா? அதே போல ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கவனிக்கிறோம்,
கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு, யாருக்கு ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு, யாருக்கு எஜமானனாக இருக்கும் பொருட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரா? ரைட். மரித்தோர்கள் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும், ரைட், ஆளுகை செய்யும்படிக்கு, அவர்கள் மேல ஆளுகை செய்யும்படி எஜமானனாக இருக்கும்படிக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்லப்படுகிறது. ரைட். ஆகவேதான் நாங்க என்ன செய்யறோம், இந்த வேத வசனங்களின் அடிப்படையில தான், இந்த வேத வார்த்தைகள் வெளிப்படுத்தி இருக்கின்ற சத்தியங்களின் அடிப்படையில தான் கிறிஸ்து இயேசுவை நாங்க எப்படி சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு என்று நம்ம சொல்றோம். ரைட். அடுத்த வசனம் பாருங்க, மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. சரியா? அப்போ எஜமானராக, மற்ற காரியங்களுக்கு சொந்தக்காரராக தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதாகமம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இன்னும் சில வசனங்களை வாசிச்சிடலாம். பிலிப்பியர் 2:10-11 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சரியா? இங்க என்னவா? கிறிஸ்து இயேசுவனுடைய நாமத்துக்கு முன்பாக வானத்தில் இருக்கின்ற தூதர்கள், அதே போல பூமியில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் எப்படியாப்பட்டவங்களா என்ன செய்வாங்களா? அவருக்கு முன்பாக முழங்காட்படியிடுவார்கள். காரணம், அவர் கர்த்தராகிய இயேசு, அவர் லார்ட், அவர் ஆண்டவர், அவர் எஜமான். ஆகவே அவருக்கு முன்பாக மற்றவர்கள் யாவரும் முழங்காட்படியிடுறாங்க. முடங்குது அவனுடைய முழங்கால்கள். பூமியில் இருக்க மனிதர்கள் மாத்திரமல்ல, ரைட், வானோர், தூதர்கள் அனைவரும் அவருக்கு முன்பாக தங்களுடைய கால்களை, முழங்கால்களை மடக்குகிறார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்போ ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு அடிமையானவன், ரைட், என்ன செய்யறான்? அவருக்கு முன்பாக போய் முழங்காட்படியிட்டு அவர் சொல்லுவதை கேட்கிறான் இல்லையா? அப்ப என்னத்தை காண்பிக்கிறான்? ஆண்டவரே சொல்லுங்க என்று சொல்றான். நீங்க சொல்றது மாத்திரமே நான் கேட்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு கீழ்ப்படிறது மாத்திரம் தான் என்னுடைய வேலை என்பதாக அவன் தலையை குனிந்து கொண்டு போய் அங்க கேட்கிற மாதிரி, இந்த ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த நாமத்துக்கு முன்பாக வானத்தில் இருக்கின்ற தூதர்களும் பூமியில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் அவருக்கு முன்பாக முழங்காட்படியிடும்படிக்கு அவர் எஜமானராக இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஆகவேதான் நாங்க அறிக்கை செய்யறோம், அவர் கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லி. ரைட். அதே மாதிரி நாங்க அடுத்த வசனத்துல வாசிச்சோம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. சரியா? எல்லா நாவுகளும் அவரே ஆண்டவர், அவரே எஜமான், ரைட், என்று என்ன செய்யுமா? அவர்தான் எங்களுடைய லார்ட் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு பிதாவானவர் அவருக்கு அந்த நாமத்தை தந்தருளினார் என்று சொல்றத நாங்க பார்க்கிறோம். ஆகவே அவர் கர்த்தராகிய இயேசு என்பதற்கு இவைகள் எங்களுக்கு சாட்சி எடுக்கிறது. அதே மாதிரி ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல எங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா, இப்ப ஆண்டவர், கர்த்தர், லார்ட் என்று சொல்லும் பொழுது இந்த பெயர் மற்றவங்கள் மீது அதிகாரமும் ஆளுகையும் உடைய ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் இல்லையா? ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்? மற்றவங்க மேல அதிகாரம் செலுத்துகிறவர், மற்றவங்க மேல ஆளுகை உடையவர். ஆகவேதான் அவர் ஆண்டவர். சரியா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவானவருக்கு அந்த பெயர், அந்த நாமம் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அவர் மற்றவர்கள் மீது, நாங்க பார்த்தோம் எப்படி, வானத்தில் இருக்கின்ற தூதர்கள் மீது, உலகத்தில் இருக்கின்ற எல்லா அதிகாரங்களின் மீதும் அவர் ஆளுகை உடையவராக, அதிகாரம் உள்ளவராக இருக்கின்றார். ரைட். எல்லாவற்றுக்கும் மேலான
ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலும், அதே போல 19, 16ஆம் வசனத்திலும் நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்போ அவர் கர்த்தராகிய இயேசு, அவர் வல்லமையுடைய, மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற, அதிகாரம் செலுத்துகின்ற, ஆளுகை செய்கின்ற, எல்லாவற்றுக்கும் மேலான ரைட் அதிகாரத்தை கொண்ட ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கின்றார் என்பதை தான் ரைட் கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லும் பொழுது நாங்க அறிக்கை செய்கின்றோம். சரியா? ரைட். அது கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. இயேசுவானவர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுவதன் காரணம், அவர் நம்முடைய ஆத்துமா மற்றும் சரீரத்தை நம்முடைய முந்தைய எஜமானிடம் இருந்து மீட்டார். நம்முடைய சுய விருப்பத்தின்படி ஆதாமுக்குள் செய்த பாவத்தினால் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பின்படி பாவம், மரணம், பிசாசு மற்றும் நரகம் ஆகியவற்றின் ஆளுகைக்குள் வந்தோம். ரைட். அப்ப நான் சுருக்கமா சொல்லுவேன்னு சொன்னா, நாங்க கடவுளுக்கு விரோதமாக மனிதர்கள் செயல்பட்டதன் நிமித்தம் அவன் பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளானான். அந்த பாவமும் சாபமும் மரணத்தை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. அது மாத்திரமன்றி அவன் பிசாசினுடைய, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள நரகத்துக்கு உரியவனாக மாறினான். அப்போ பாவத்துல விழுந்த மனிதனை சொந்தமாக ஆக்கி கொண்டது யாரு? பாவத்துல விழுந்த மனிதனை ஆளுகை செய்தது யாரு? பாவமும் மரணமும் சாத்தானும் நரகமும் அவனை ஆளுகை செய்தது. அப்போ அந்த காரியங்கள் தான் பாவத்தில் விழுந்த மனிதனுடைய எஜமான். இப்படியான எஜமானுக்கு கீழே நாங்க வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற ஆண்டவர், வல்லமை உள்ள கர்த்தர் கிறிஸ்து இயேசுவானவர் என்ன செய்தாரு? எங்களுடைய ஆத்மாவை, ரைட், எங்களுடைய வாழ்க்கைய இந்த பாவம், மரணம், பிசாசு என்கின்ற அந்த எஜமான் கிட்ட இருந்து, அந்த நரகம் என்கின்ற அந்த ஆதிக்கம் செலுத்திய நம்முடைய எஜமான் கிட்ட இருந்து என்ன செய்தாரு? அவர் எங்களுடைய ஆத்மாவை மீட்டு கொண்டார், எங்களை காப்பாற்றினார், எங்களை அவருக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார் என்பதை நாங்க பார்க்கிறோம். இப்போ எங்களுக்கு யார் எஜமானாக மாறி இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவானவர். எப்படி மாறினாரு? எங்களுக்கு இருந்த அந்த முந்தைய, எங்களுடைய பழைய எஜமானாகிய அந்த பாவம், மரணம், பிசாசு, நரகம் போன்ற அதிகாரம் உள்ள அந்த காரியத்தில் இருந்து, அந்த வல்லமையிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவானவர் எஜமானனாக மாறினார். அவர் எங்களுக்கு ஆண்டவராக மாறினார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அவர் கர்த்தராகிய இயேசு என்று நான் என்ன செய்யறேன்? ஒரு கிறிஸ்தவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான், அறிக்கை செய்கிறான் என்பதை நாம பார்க்கிறோம். சரியா? இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. நான் சொன்ன மாதிரி 1 பேதுரு 1:18-19 வசனங்கள்ல எங்களுக்கு குறிப்பிடப்பட்டதை போல, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சரியா? அப்ப ஆண்டவர் இயேசு எங்களுடைய பழைய எஜமான் கிட்ட இருந்து எங்களை மீட்டு கொள்றதுக்காக அவர் ஒரு கிரயம் செலுத்துறாரு. சரியா? அந்த கிரயம் தான் என்ன? அவருடைய ரத்தம். அந்த கிரயம் தங்கமும் வெள்ளியும் இல்லை. அதை கொடுத்து அவர் எங்களை மீட்டு கொள்ளல, காசு கொடுத்து எங்களை மீட்டு கொள்ளல. மாறாக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, எழுதியிருக்கிறோம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அடிமையின் எஜமானிடம் விலக்கிரயத்தை செலுத்தினால் அவனை மீட்க முடியும். பழைய ஏற்பாட்டை என்ன பார்க்கிறோம்? ஒரு அடிமையை விடுதலை செய்யறதுக்கு விலக்கிரயம் செலுத்தணும். அது பொன்னாக, வெள்ளியாக இருக்கலாம். அதை கொடுத்து மீட்டு கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை என்ன செய்தாரா? நம்முடைய இரட்சகர் பாவம் மற்றும் சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்த நம்மை மீட்டார். தம்முடைய சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டு தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார். சரியா? அப்போ
எங்களை விடுதலையாக்கி எங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை கிரயம் செலுத்தி, ரைட், பழைய எஜமான் கிட்ட இருந்து எங்களை அவருடைய சொந்தங்களாக எங்களை மாற்றி அவர் எங்களுக்கு எஜமானராக மாறிட்டார். ஆகவே கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரை சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் பெற்றிருந்தால் மட்டுமே அவரை நீங்கள் எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே என்று அழைக்க முடியும். கிறிஸ்து உங்களுடைய ஆண்டவராக இருந்தால் பிசாசுக்கு அடிமைகளாக வாழும் அவிசுவாசிகளைப் போல நீங்கள் வாழ முடியாது. சரியா? அப்ப இப்போ கடவுள் எங்களுக்கு எஜமானராக மாறிட்டாரு. அவர் எங்களை தன்னுடைய இரத்தத்தினால மீட்டு தனக்கு சொந்தமாக்கி கொண்டாரு. ஆகவே நாங்க அறிக்கை செய்யறோம், எப்படி? கர்த்தராகிய இயேசு, எங்கள் ஆண்டவராகிய இயேசுன்னு சொல்லி உரிமையோட அர்த்தத்தோட நாங்க அதை அறிக்கை செய்யறோம். அப்படி அறிக்கை செய்யும் போது நாங்க என்ன சொல்றோம்? இனி நான் பாவத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, பாவம் என்னுடைய எஜமான் இல்ல. இனி நான் சாத்தானுக்கு சொந்தக்காரன் இல்ல, சாத்தான் என்னுடைய எஜமான் இல்ல. இனி நரகம் என்னுடைய எஜமான் இல்ல. இனி மரணம் என்னுடைய எஜமான் இல்ல. இந்த எஜமான்களிடம் இருந்து ஆண்டவர் இயேசு என்னை மீட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் எஜமானனாக இருக்கிறார், அவர் என்னைய பாதுகாக்கிறார் என்பதை நாங்க என்ன செய்யறோம்? அறிக்கை செய்கிறோம். சரியா? அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம்னு யோசிச்சு பாருங்க. இனி நாங்கள் வேற காரியங்களுக்கு அடிமையானவர்கள் இல்லை. இனி நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமான ஜனங்கள் என்பதை அவர் என்னுடைய எஜமான் அல்லது என்னுடைய கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லும் பொழுது நாங்க அறிக்கை செய்கிறோம் என்பதை நாம இங்க பார்க்கிறோம். அப்ப அவர் எங்களுடைய எஜமானா இருந்த அன்பானவர்களே, எங்களுடைய பழைய பாவம் அல்லது பழைய எஜமான்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படிய, பழைய எஜமான்களை சந்தோஷப்படுத்த, பழைய எஜமான்களை தேடி போற காரியங்களுக்குள்ள நம்ம திரும்ப திரும்ப போகக்கூடாது. எங்களுடைய எஜமான் யாரு? அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிய, அவரை மகிமைப்படுத்த, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு அவைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும்படி நாங்க எங்களுடைய வாழ்க்கைய அந்த எஜமானுக்கு விட்டு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்க முதலாவதாக பார்க்கிறோம். அப்ப கர்த்தராகியன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு காரியத்தை நம்ம சொல்றோம். அப்புறம் நாங்க என்ன சொன்னோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அப்ப ரெண்டாவது என்ன நாங்க சொல்றோம்? இயேசு. கர்த்தர் நாங்க என்னன்னு பார்த்தோம், இப்போ நாங்க பார்க்க போறோம் இயேசு. சுருக்கமா நாங்க பார்க்கலாம், ரைட்? அப்போ இந்த இயேசு என்கின்ற அந்த பெயர் பழைய ஏற்பாட்டுல யோசுவா இருக்கார் இல்லையா, நியாயாதிபதிகள்ல நாங்க வாசிக்கணும் யோசுவாவை குறித்து. அப்ப அந்த யோசுவா தான், அவருடைய பேருக்கான அர்த்தம் தான் என்னன்னா ஆண்டவர் ரட்சிக்கின்றார் என்ற அர்த்தம் யோசுவா, ரைட்? அப்போ புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுகின்ற இயேசு என்ற இந்த வார்த்தையின், இந்த சொல்லின், இந்த பெயரின் அர்த்தம் ஆண்டவர் ரட்சிக்கின்றார். அப்ப இந்த பழைய ஏற்பாடு சொல்லப்படுது இல்லையா, எபிரேய மொழியில யோசுவா. அப்ப புதிய ஏற்பாட்டுல கிரேக்க மொழியில இயேசு. இந்த ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அந்த ரெண்டு பேருக்கான அர்த்தமும் என்னது? ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்ற அர்த்தம். சரியா என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, மத்தேயு 1:21 நாங்க வாசிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார் என்றார். கிறிஸ்து இயேசு மரியாளுடைய வயிற்றில பிரசவிச்சு இருக்கிற சந்தர்ப்பத்துல, கர்ப்பமாயிருக்கிற சந்தர்ப்பத்துல தூதன் சொல்றான், ரைட், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. அதாவது ஆண்டவர் ரட்சிக்கின்றார் என்ற அர்த்தத்தை உடைய அந்த பெயரை நீடு என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப இயேசு ஆண்டவர் ரட்சிக்கின்றார் என்று அர்த்தம். அப்ப கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யோசுவா எப்படி மக்களை வாக்குத்தத்த தேசத்துக்கு அழைத்து சென்றாரோ அதே போல புதிய ஏற்பாட்டின் யோசுவாவாகிய இயேசு மக்களை பரம கானானுக்குள் வழி நடத்துபவராக இருக்கின்றார். சரியா? அப்ப பழைய ஏற்பாட்டை நீங்க பாக்குறீங்க, மோசே மரித்ததுக்கு பிற்பாடு யோசுவா தான் என்ன செய்யறாரு? கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணிய கானான் தேசத்துக்குள்ள தன்னுடைய ஜனங்களை வழி நடத்துகிறார் இல்லையா? அந்த கானான் தேசத்துக்குள்ள
தன்னுடைய ஜனங்களுக்கு காணி ஆட்சிகளை பிரித்து கொடுக்கிற வேலையெல்லாம் செய்யறது யோசுவா இல்லையா? அப்ப அதே மாதிரி கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள் யோசுவா அவங்களை வழி நடத்தி ஆண்டவர் ரட்சிக்கின்றார். ஆண்டவர் சொன்னபடியே தன்னுடைய ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகின்ற விடுதலையை தந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். எப்படி எகிப்துல அடிமையாக இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி, ரைட், ஆண்டவர் எங்களை ரட்சித்து பாதுகாத்து கானானுக்குள்ளே கொண்டு வந்ததை ஜோஷுவா பெயர் எங்களுக்கு காண்பிக்குது. அதே போல ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு? தன்னுடைய ஜனங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவங்களுக்கு புதுவாழ்வு அளித்து நித்திய காலமாக கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிற்பாடும் கூட, ரைட், நித்தியமாக கடவுளோடு வாழும்படியான அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை வழிநடத்துகின்றவராக புதிய ஏற்பாட்டின் யோசுவா, ஆண்டவர் ரட்சிக்கின்றார் என்ற பெயரை கொண்ட இயேசு என்ற நாமம் எங்களை என்ன செய்கிறது? வழி நடத்துகின்றதாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு அருமையான காரியமாக அது இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? இயேசு ஆண்டவர் ரட்சிக்கிறார். அதே மாதிரி நாங்க இங்க பார்க்கிற விஷயம் என்னன்னா, இயேசு அல்லது ஆண்டவர் ரட்சிக்கின்றார் என்ற அந்த பெயர் எங்களுக்கு கொடுக்கின்ற உறுதி என்னன்னா, இயேசுவானவர் மட்டுமே ஒரே முழுமையான ரட்சகர் என்பதை இந்த வார்த்தை எங்களுக்கு உணர்த்துது. சரியா? இயேசுன்னு சொல்லும் பொழுது அவர் மட்டுமே ஒரே ரட்சகர், அவர் மட்டுமே முழுமையான ரட்சகர் என்பதை காண்பிக்குது. ரைட்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போ இயேசு என்கின்ற அந்த பெயரை நாங்கள் உச்சரிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அந்த பெயரை நான் நம்புகிறேன் என்று அறிக்கை செய்யும் பொழுது, நான் என்னத்தை அறிக்கை செய்யறேன்? முதலாவது நாங்க பார்த்தோம் என்ன? அவர் என்னை பரம கானானுக்குள்ள வழிநடத்துகின்றார் என்பதை நான் காண்பிக்கிறேன். ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார் என்பதை நான் அறிக்கை செய்யறேன். அதே போல அவர் மாத்திரமே ஒரே ரட்சகர் என்பதை சொல்றேன். ரைட்? அதே போல வானத்தின் கீழெங்கும் ஒரு பெயர், ரட்சகர் என்ற ஒரு பெயர், மனிதனை ரட்சிக்கும்படி ஒருவர் இருந்தார் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை இங்க நாங்க பார்க்கிறோம். வேறு ஒரு ரட்சகரும் நமக்கு இல்லை. ரைட்? எந்த பரிசுத்தவான்களோ, அந்த என்ன சொல்லுவோம், அந்தோனியார் எங்களை ரட்சிக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஜெபிக்கணும், மரியாள்கிட்ட போய் ஜெபிக்கணும், ரைட், அப்படின்னு சொல்லி தூதுவர்கள், ரைட், அல்லது பரிசுத்தவான்கள் சொல்லப்படுகிறவர்கள் எங்களை என்ன செய்ய முடியாது? ரட்சிக்க முடியாது. அவங்க எல்லாம் ரட்சகர் கிடையாது எங்களுக்கு என்பதை இந்த வசனம் அல்லது கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லுகின்ற காரியம் எங்களுக்கு விளங்கப்படுத்துது. அதே மாதிரி சிலர் சொல்ற மாதிரி நாங்க நல்ல செயல்கள் செய்தா கடவுள் எங்களை பார்த்து எங்களை ரட்சித்துருவாரு, மத்தவங்கள மாதிரி இல்லாம இவங்க வேற வேற மதத்துல இருந்தாலும் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க, ரொம்ப பாவம் செய்யாதவங்களாக இருந்தாங்க, ஆகவே தான் கடவுள் அந்த நல்லதை பார்த்து அவங்களை ரட்சிக்கிறாரு என்று சொல்றவங்கள நாங்க பார்ப்போம். அப்படி நல்ல செயல்களை பார்த்து, நல்ல செயல்களோ பரிசுத்தவான்களோ மரியாளோ எங்களை என்ன செய்ய முடியாது? சடங்குகளோ, ரைட், எங்களை ரட்சிக்க முடியாது. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ரட்சகர் கிறிஸ்து இயேசு மட்டுமே என்பதை இது எங்களுக்கு குறிப்பிடுது. ஆகவேதான் இயேசு என்ற பெயரை தேவன் தூதனுக்கு சொல்லி மரியாளுக்கு போய் சொல்றார், போயிட்டு அந்த பெயரை இயேசுன்னு வை, ரைட், ஆண்டவர் ரட்சிக்கின்றார் என்று பெயரை வை என்று காண்பிக்கிறார். ரைட்? அப்போ அந்த பழைய ஏற்பாடு நாங்க பார்த்ததை போல யோசுவா எப்படி கானானுக்கு கொண்டு போனாலும் அதே மாதிரி ஒரு முன் அடையாளம் யோசுவா அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, ரைட், என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ கர்த்தராகிய அவர் எங்களுடைய ஆண்டவர், லார்ட் இயேசு, அவரே எங்களை ரட்சிக்கின்றவர், அவர் மாத்திரமே எங்களை ரட்சிக்கின்றவர், வேறொரு நாமம் பெயர் கிடையாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிற காரியம் என்னன்னா, கிறிஸ்து இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் என்று நாங்க சொல்றோம். அப்ப கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவர் என்று நாங்க பார்க்கிறோம். சரியா?
அபிஷேகிக்கப்பட்டவர். இப்ப இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க, நம்முடைய ரட்சிப்பை குறித்து தேவனுடைய சித்தம் மற்றும் ரகசிய ஆலோசனைகளை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்த பிரதான தீர்க்கதரிசியாகவும் போதகராகவும் இருக்கும்படியாக பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டிருப்பதாலும் இவரே நம்முடைய ஒரே பிரதான ஆசாரியராக தமது சரீரத்தை பலியாக்கி நம்மை மீட்டு நமக்காக தம்முடைய பிதாவும் நம்மை தமது வார்த்தையினாலும் ஆவியினாலும் ஆட்சி செய்து பெற்றுக்கொண்ட மீட்புக்குள் பாதுகாத்து பராமரிக்கும் நம்முடைய பிதாவிடம் என்றென்றைக்கும் பரிந்து பேசுகிறவராக இருப்பதாலும் ஆகும். இது எங்கன்னா பாக்குறோம், ஹைல்பர்க் கேட்டகிசம் 31வது கேள்வி பதில். அப்ப கேள்வி என்னது? இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அழைக்கப்படுவது ஏன் என்று சொல்லிட்டு அதற்கான பதில் இப்படி சுருக்கமா கொடுக்கப்படுது. சரியா? அது நான் கொஞ்சம் இலகுவா பார்ப்போம்னு சொன்னா, இந்த கிறிஸ்து, ரைட்டா, இப்ப நாங்க பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம், ரட்சிக்கின்றார். கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவர்னு நாங்க பார்த்தோம். சரியா? இப்போ இந்த பெயர் யோசேப்பும் மரியாளும் என்ன செய்யல, ஆண்டவர் இயேசுவுக்கு வைக்கல. சரியா? முதல் பெயர் இயேசுன்ற பெயர் தூதன் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொல்லி வைக்க சொன்ன பேரு. இந்த பேரு யாரு வைக்கல? யோசேப்பும் மரியாளும், அதாவது பூமியில ஆண்டவர் இயேசுவுக்கு அம்மா அப்பாவாக இருந்தவங்க இந்த பெயரை அவருக்கு வைக்கல. சரியா? மாறாக ஹைல்பர்க் கேட்டகிசம்ல எங்களுக்கு விளக்கப்படுத்துறாங்க எப்படின்னு சொன்னா, இது தேவனால் வழங்கப்பட்ட மற்றும் மீட்பராக கடவுள் இயேசுவின் பொறுப்பு மற்றும் பணிகளை விளக்கும் வகையில் கொடுக்கப்பட்ட பெயராகும். இது தேவனால் கொடுக்கப்பட்ட பெயர். ரைட்? அப்ப கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்லும் பொழுது என்னத்தை அது எங்களுக்கு காண்பிக்குது? தெளிவா பார்ப்போம்னு சொன்னா, அவருடைய பொறுப்பு, அவர் இரட்சகராக பூமியில செய்ய இருக்கின்ற அவருடைய கடமைகள் அல்லது பொறுப்புகள், அவருடைய பணிகளை விளக்குகின்ற அல்லது விளக்கப்படுத்துகின்ற ஒரு பெயர் தான் என்னது? கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கணும். சரியா? இரட்சகராக அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை, ரைட், அதே போல அவருடைய பணிகள், அவைகளை விளக்கப்படுத்துகின்ற நாமம், பெயர் தான் என்னது? கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை நாம பார்க்கிறோம். சரியா? அப்போ பழைய ஏற்பாட்டுல இந்த கிறிஸ்து அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பெயர் மேசியா என்ற எபிரேயர் சொல்லப்பட்டுச்சு. ரைட்டா? ஏன்னா பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டுச்சு இல்லையா? அப்ப எபிரேய மொழியில மேசியா என்று சொல்வது என்னது? கிறிஸ்து அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து, அப்ப அந்த மெசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அது கிரேக்க மொழியில என்ன எப்படி சொல்லப்படுது? கிறிஸ்டோஸ் அல்லது கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப மேசியா, கிறிஸ்து, இந்த எல்லா பெயர்களும் அதுக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்ப பாருங்க, யோவான் 1:41 வாசிக்கிறோம். அந்திரேயா ஆண்டவர் இயேசுவை போயிட்டு சந்திச்சு அவரோட தங்கிட்டு வந்துட்டு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றார், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். சரியா? அப்ப இந்த வசனம் எங்களுக்கு தெளிவான அர்த்தத்தை கொடுக்குது. அப்ப மேசியா, கிறிஸ்து எல்லாம் ஒரே அர்த்தம் தான், அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்ப அபிஷேகிக்கப்பட்டவர் என்னது? ஒரு காரியத்தை செய்யும்படி பொறுப்பு கொடுக்கப்பட்டவர், ஒரு காரியத்தை செய்யும்படி கடமைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் என்று அர்த்தம். அப்ப ஆண்டவர் இயேசு இரட்சகராக செய்ய இருக்கின்ற காரியத்தை குறிக்கின்ற ஒரு பெயராக இந்த அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற காரியம் எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறது. சரியா என்பதை நம்ம பார்ப்போம். அப்போ வேதாகமத்தின் அடிப்படையில இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க, இரட்சகராகிய கடவுள் இயேசு தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜா என்ற பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியவராக இருந்தார். சரியா? அப்ப ஆண்டவர் இயேசு 3 விதமான பொறுப்புகளை, ஒரு இரட்சகராக பாவத்திலிருந்து மனிதனை மீட்டுக் கொள்ளும்படி பூமிக்கு வந்த அவர் 3 பிரதானமான காரியங்களை, பொறுப்புகளை நிறைவேற்றும்படி அபிஷேகிக்கப்படுறார். ஆகவேதான் அவர் கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர்னு சொல்லப்படுகிறது.
சரியா? அப்ப இந்த பொறுப்புகள் தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜா என்ற பொறுப்புகள் தேவனால கொடுக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட பொறுப்புகள் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? இப்ப ஹைடல்பர்க் கேட்டகிசம் அழகா எங்களுக்கு தெளிவுபடுத்துது பாருங்க. மோசே, எலியா மற்றும் ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள், அதே போல ஆரோன் மற்றும் ஏலி போன்ற ஆசாரியர்கள். சரியா? அது 2வது. தாவீது மற்றும் சாலமோன் போன்ற ராஜாக்கள். சரியா? இது 3வது. இப்ப யார் யார பார்த்தோம்? மோசே, எலியா அவங்க மற்றும் ஏசாயாலாம் யாரு? தீர்க்கதரிசிகள். ஆரோன் மற்றும் ஏலி போன்றவர்கள் யாரு? ஆசாரியர்கள். தாவீது, சாலமோன் போன்றவர்கள் யாரு? ராஜாக்கள். 3 விதமான ஊழிய பணி. சரியா? அப்ப இவர்கள் யாவரும் யாரால நியமிக்கப்பட்டாங்க? தேவனால் நியமிக்கப்பட்டார்கள். அவ தேவனால நியமிக்கப்படுறதான் என்னன்னு சொல்றாங்க? அபிஷேகிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பணியை செய்யும்படி, உதாரணமாக தாவீது ஒரு ராஜாவாக அபிஷேகிக்க பண்ணப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? ராஜா என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது. ராஜாவுக்குரிய பணியை, அந்த ஊழிய காரியங்களை செய்யும்படியான அபிஷேகம், பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது என்ற அர்த்தம். சரியா? அப்ப என்ன செய்வாங்க? பழைய ஏற்பாட்டுல அபிஷேகிக்க பண்ணும் பொழுது பாருங்க, கீழே எழுதியிருக்கிறோம், இந்த அபிஷேகமானது தலையில் எண்ணெய் ஊற்றி காண்பிக்கப்பட்டது. சரியா? இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணும் பொழுது, ரைட், எப்படி அபிஷேகம் பண்ணாங்க? அவருடைய தலையில எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. சரியா? இது பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை தான் நியமித்த வேலையை செய்வதற்கு தேவையான ஞானம் மற்றும் பெலனை கொடுப்பதை அடையாளமாக காண்பிக்கிறது. அப்ப அந்த ஒலிவ் ஆயில், அந்த எண்ணெயை கொண்டு வந்து கடவுள் காண்பிக்கின்ற அந்த நபருடைய தலையின் மேல, தாவீதுடைய தலையின் மேல சாமுவேல் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணும் பொழுது என்னத்தை அது காண்பிக்குது? பரிசுத்த ஆவியானவர் அந்த ராஜாவுக்குரிய காரியத்தை, அந்த பொறுப்பை சரியான முறையில செய்வதற்குரிய பலன, ஞானத்தை அவைகள் கொடுக்கிறது என்பதை அது காண்பிக்குது. சரியா? இப்ப டீக்கன், மூப்பர்மார், போதகர்மார்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது என்னது, முழங்கால் படி இருக்கும் பொழுது அவங்க மேல தலையில கையை வச்சு என்ன செய்வோம்? அவங்களுக்காக ஜெபிப்போம். பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ரைட்? அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல நாங்க என்ன பார்த்தோம்? அந்த அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த ஊழியம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்போ அதன் மூலம் என்ன என்ன விளங்குது? அந்த ஊழியத்தை செய்யறதுக்குரிய ஞானத்தையும் பலனையும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்கிறார் என்பதை அது அடையாளமாக அதன் மூலம் அடையாளமாக காண்பிக்கப்படுது. அப்ப ஆண்டவர் இயேசு, ரைட், அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்த தீர்க்கதரிசிகளும், ராஜாக்களும், அதே போல ஆசாரியர்களும் பூரணமான நபர்களாக இருக்கல இல்லையா? அவர்களும் பாவம் உள்ளவர்களாக இருந்தாங்க, மீறி நடக்கிறவர்களாக இருந்தாங்க. சரியா? கடவுள் நியமித்த அந்த காரியத்தை சரியான முறையில செயல்படுத்தாதவர்களாக, குறைவுள்ள ஆசாரியர்களாய், குறைவுள்ள தீர்க்கதரிசிகளாய், குறைவுள்ள ராஜாக்களாய் அவங்க காணப்பட்டாங்க. ரைட்டா? அப்படியான சந்தர்ப்பத்துல ஆண்டவர் இயேசு நிறைவுள்ள தீர்க்கதரிசியாக, நிறைவுள்ள ஆசாரியராக, நிறைவுள்ள ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சரியா? இப்போ பாருங்க, இங்க எழுதியிருக்கிறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். சரியா? அதே மாதிரி இப்ப தேவ ஆவியானவர், அப்ப நாங்க என்ன பார்த்தோம்? முதல்ல ஒருத்தனை அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, ரைட், பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுக்கின்றார் என்பதற்கான ஒரு அடையாளமாக எண்ணெய் ஊற்றப்பட்டது. அப்ப இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டுச்சு பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டுல நேரடியாக, ரைட், கிறிஸ்து இயேசு அவர் மீது அந்த பரிசுத்த ஆவியானவரை, ரைட், அவர் மேல என்ன ஊற்றப்படல, ஆனால் எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரு? புறாவை போல, ரைட், இறங்கி அவர் மேல வருவதை கண்டார் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? இது எங்க பார்க்கணும்னு சொன்ன அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டுல
ஏசாயா 61 1-3 வசனம். சரியா? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சரியா? ஆண்டவர் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்ற வசனம். என்ன சொல்லப்படுது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ரைட்? கிறிஸ்து, ரைட்? கிறிஸ்டோஸ், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணினார், பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். சரியா? இந்த வசனங்களை தான் ஜெப ஆலயத்துல வந்து ஆண்டவர் இயேசுகிட்ட வாசிக்க கொடுக்கப்படுது. ஆண்டவர் இயேசுவானவர் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு சொல்றாரு, இந்த வசனங்கள் இன்று நிறைவேறியதுன்னு சொல்றாரு. மக்கள் முன்னுக்கு சொல்றாரு, இன்று இந்த வசனங்கள், இந்த தீர்க்க தரிசனம் தனக்குள்ளே நிறைவேறியதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றத நம்ம கவனிக்கிறோம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ரைட், என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? ரைட். இப்ப நான் பார்த்திருந்தோம் 3 விதமா தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அது 3ஐயும் நாங்க சுருக்கமா பார்ப்போம்னு சொன்னா, இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. 1வது, ஒரு தீர்க்கதரிசியாக இயேசு தேவ சத்தியங்களை முழுமையும் நமக்கு விளக்கினார். சரியா? ஆண்டவர் இயேசு பிதாவை குறித்து, பிதாவின் காரியங்களை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் வந்து தேவனுடைய சிந்தையை யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்றதை போல அவர் வந்து வார்த்தையானவராக இருந்து அந்த வார்த்தையை என்ன செய்தாரு? நேரடியாக பூமியில அவர் மனிதனாக மாம்சமாக வந்து ஒரு தீர்க்கதரிசியாக கடவுளை குறித்து அவர் கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் அறிக்கை செய்கின்றவராக காணப்பட்டார். இல்லையா? அப்ப பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரிய ஸ்திரீ, ரைட், அவ போயிட்டு என்ன சொன்னா ஊர்ல? நான் ஒரு தீர்க்கதரிசியை கண்டேன், ரைட், அவர் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க இல்லையா? சரியா? அதே மாதிரி யோவான் 6ஆம் அதிகாரத்துல 68ஆம் வசனத்துல, ரைட், சீமோன் பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்றாரு, யாரிடத்துல போவோம்? சரியா? நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்துல தானே இருக்குது. சரியா? நித்திய ஜீவ வசனம்னா என்னது? அந்த வசனங்கள் பழைய ஏற்பாட்டுல கடவுள் தன்னுடைய வசனங்களை யார்கிட்ட கொடுத்து அனுப்புவாரு? தீர்க்கதரிசிகிட்ட. தீர்க்கதரிசிகளை அவங்க பார்க்கும் பொழுது கடவுள் எங்களோடு பேசுகின்ற வசனங்களாக அவங்களுடைய வசனங்களை பார்த்தாங்க, தீர்க்கதரிசிகளை. அப்ப இங்க பேதுரு சொல்றாரு, அதே அந்த அர்த்தத்தோட, அந்த நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தானே ஆண்டவரே இருக்கு, நீங்க தானே உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? என்பதை நம்ம அங்க நாங்க பார்க்கிறோம். 2வது நாங்க பார்க்கிறோம், ஒரு ஆசாரியராக இயேசுவானவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு தன்னுடைய வேலையை செய்தாரு. ரைட். 1வது பார்த்தோம் என்னது? தீர்க்கதரிசியாக, ரைட், அவர் போதிச்சாரு. பரிசேயருடைய பிழையான போதனைகளை சுட்டிக்காட்டி சரியான போதனைகளை காண்பித்து கடவுள் எதை விரும்புகின்றார், நீங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கைகள் எப்படியாக அமைய வேண்டும், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் என்ன சொல்லுகிறது, அதன் அர்த்தங்கள் என்னவென்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியான முறையில பிரசங்கம் பண்ணவராக இருந்தாரு தீர்க்கதரிசியாக. ஒரு ஆசாரியராக 2வது நாங்க பார்க்கிறோம், இயேசுவானவர் தம்மையே பலியாக கொடுத்து நமக்காக வேண்டுதல் செய்தார். அவர் பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தி அந்த பலி செலுத்தப்பட்ட இரத்தத்தை மகா பிரதான அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு அந்த இரத்தத்தை தெளித்து மக்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். மக்களுக்காக வேண்டிக் கொள்ள முதல்ல அந்த ஆசாரியன் வந்து, பரிசுத்த பிரதான ஆசாரியன் வந்து தனக்காகவும் பலி செலுத்தணும். சரியா? அவன் பாவத்தோடு அதுக்குள்ள பிரவேசிப்பான்னு சொன்னா அவன் உள்ளுக்கு மறிச்சு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படியான ஒரு பயங்கரமான நிலைமை.
அப்போ நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிரதான ஆசாரியராக, முழுமையான பிரதான ஆசாரியராக இருக்கின்ற கிறிஸ்துவானவர் தன்னையே பலியாக கொடுத்து நமக்காக வேண்டுதல் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை எபிரேயர் 7:25-27 வாசிக்கிறோம். வசனம் எப்படி சொல்லுது? இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். சரியா? அப்போ பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் நிலைச்சிருக்கல. அவன் தனக்காக பழி செலுத்தணும். அவன் பாவம் உள்ளவனாக பிரவேசிச்சா சாக வேண்டிய நிலைமை ஏற்படும். ரைட்? அவன் குறைவுள்ள ஆசாரியனாக இருந்தான். ரைட்டா? ஆனா நம்முடைய ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவர், ரைட், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற, ரைட்டா, மாறாதவராக இருக்கின்ற ஆசாரியராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். இப்ப தேவன் பிதாவானவர் தன்னுடைய குமாரன் இயேசுவை நமக்கான நிரந்தரமான ஆசாரியராக, நமக்காக ஜெபம் பண்ணும்படி, நமக்காக பரிந்து பேசும்படி, நமக்காக பரிதபிக்கும்படி, ரைட், பிரதான நிரந்தரமான தொடர்ந்து நமக்காக இருக்கின்ற ஆசாரியராக அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. சரியா? பாருங்க, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டுல வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஆசாரியன் உள்ளே பிரவேசிச்சு மக்களுக்காக ஜெபிக்கணும். சரியா? ஆனால் நம்முடைய ஆண்டவரோ எப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்துல அமர்ந்து ஜீவனோட இருந்து, பழைய ஏற்பாட்டு ஆசாரம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போயிடுவான். இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு காணும். ரைட்? புதிய புதிய ஆட்கள் வருவாங்க, காணாம போயிடுவாங்க. ரைட்? அவங்களை நம்பி நாங்க ஜீவிக்க முடியல. ஆனால் நம்முடைய ஆசாரியராக, நமக்கு ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்து இயேசுவானவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து எங்களுக்காக தொடர்ந்தும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு? பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். சரியா? ரைட்? பூமியில இருக்கும் பொழுது ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு முதல்ல அவர் சாயங்காலம் ஆகும் பொழுது, விடிய காலம் ஆகும் பொழுது அவர் எங்க இருப்பாரு? ஒலிவ மலையில ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாரு. ரைட்? சிலுவையில தன்னை அறையும் பொழுது, சிலுவையில அறையறதுக்கு முதல்ல கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணவராக இருந்தார். ரைட்? சிலுவையில மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் செய்கிறவராக இருந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துல பிதாவின் வலது பார்சத்துல அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? நமக்காக தொடர்ந்தேர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரு. ரைட்? அதுதான் அந்த ஆசாரியனுடைய வேலை. நமக்காக தொடர்ந்தும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற வேலை. அப்ப அவரே எங்களுக்காக பலியாகி, அவரே தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற மாதிரி கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து அங்கே எங்களுக்காக தொடர்ந்தும் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றவராக இருக்கிறார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம்னு பாருங்க. இல்லையா? நமக்காக தொடர்ந்தும் கிறிஸ்து இயேசுவானவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது. அந்த வசனம் தொடருது, அதை நான் வாசிடுறேன். பரிசுத்தரும் குற்றம் மற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினால் ஒரே தரம் செய்து முடித்தார் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். கடைசியா அவர் ராஜா. ரைட்? இப்போ ஆண்டவர் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ரைட்? அப்போ ஒரு ராஜாவாக இயேசு நம்மை ஆட்சி செய்து என்றென்றும் நம்மை காப்பாற்றி பாதுகாக்கின்றார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். சரியா? நீங்க வாசிக்கிறோம் பாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். லூக்கா 1:33. சரியா? எப்படியான அரசாளுகை அது? தாவீது 40 வருஷம் அரசாண்டார். அதுக்கப்புறம் சாலமோன் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆளுகை செய்தார். ஆனா அவங்க குறைவுள்ள ராஜாக்கள், பாவம் செய்கின்ற ராஜாக்கள், தனக்கு கீழே இருக்கின்ற ஜனங்களுக்கு விரோதமாகவே அவங்களே செயல்பட்ட ராஜாக்களாக, குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க. சரியா? அப்போ ஒரு கட்டத்துல வாழ்ந்தாங்க, ஒரு கட்டத்துல இல்லாம போயிட்டாங்க. ஆனால்
தேவன் அபிஷேகித்த நிரந்தரமான என்றென்றைக்கும் இருக்கின்ற ராஜா, ரைட்? முடிவே இல்லை அவருடைய ராஜ்யத்திற்கு. அவர் எப்பொழுதும் அரசாளுகின்றவராக இருக்கிறார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்போ அன்பானவர்களே, கடவுள் தேவனானவர் நம்முடைய தீர்க்கதரிசியாக கடவுளை பற்றியதான சத்தியங்களை நமக்கு விளக்கப்படுத்துகின்றார். அதே மாதிரி அவர் அவர் ஆசாரியராக நமக்காக பலியாகி நமக்காக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நமக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கின்றவராக இருக்கிறார். ஒரு ராஜாவாக அவர் எங்களை எப்பொழுதும் ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன், அப்ப இந்த கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது இந்த 3 விதமான முக்கியமான பணிகளை நிறைவேற்றும்படி தேவன் ஆண்டவர் இயேசுவை, கர்த்தராகிய இயேசுவை அபிஷேகம் பண்ணினார் என்பதை தான் கிறிஸ்து என்ற அந்த பெயர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. சரியா? அப்போ ஹைல்பர்க் கடிதத்தில் கடைசி எழுதியிருக்கிறாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தவர்களை காட்டிலும் மகத்தான தேவனுடைய உன்னதமான தீர்க்கதரிசி, அவருடைய மேலான பிரதான ஆசாரியர் மற்றும் அவருடைய மிக சிறந்த ராஜா நமக்கு உண்டு. இந்த 3 பதவியின் கடமைகளையும் இயேசு பூமியில் நிறைவேற்றினார். மேலும் அவைகளை பரலோகத்தில் இருந்தும் தொடர்ந்தும் செய்து வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இவ்வளவு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது அன்பானவர்களே. அவர் நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டு இப்ப ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கல, மாறாக பரலோகத்தில் இருந்தும் அவர் எங்களுக்காக இந்த கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் தீர்க்கதரிசியாக தன்னுடைய ஆவியானவரை அனுப்பி அவரை குறித்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அவர் எங்களுக்கு செய்த காரியங்களை ஞாபகப்படுத்தி, எங்களுக்கு இருக்கின்ற பரலோக வாழ்வின் சந்தோஷங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவருடைய வார்த்தையின் மூலம் அந்த ஊழியத்தை செய்யறாரு. ஆசாரியராக நான் சொன்ன மாதிரி பிதாவின் வலது பார்சத்துல அமர்ந்து எங்களுக்காக பெருமூச்சுக்களோடு தொடர்ந்தும் பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். ராஜாவாக எங்களுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜாவின் கரத்தில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. அவரே எங்களை கட்டுப்படுத்துகின்ற, ஆளுகை செய்கின்ற ராஜாதி ராஜாவாக நித்திய காலம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி அவருடைய சமூகத்துக்குள்ள எங்களை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் அவர் எங்க மேல அதிகாரம் செலுத்துகின்ற ராஜாதி ராஜாவாக, எங்களை பாதுகாக்கின்ற ராஜாவாக அவர் தொடர்ந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? எனவே நாங்க அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்த அறிக்கையை. அதாவது அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார் என்ற சத்தியத்தை அடுத்த வாரம் நாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பாடமா போயிடுச்சு. ஏன்னா அதை நான் முடிக்கணுன்றதுக்காக நான் அதை செய்ய வேண்டியிருந்துச்சு. அநேகருக்கு காரியங்கள் விளங்காம இருந்திருக்கும்னு சொன்னா இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்ல, நீங்க பார்த்து காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ. நாங்க ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்யணும். நம்ம ப்ரே பண்ணுவோம். கடவுளுடைய கிருபையை நாங்க எண்ணினவர்களாய் நாங்க ஜெபம் பண்ணி இந்த நேரத்தை நாங்க நிறைவு செய்யலாம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள அருமையான ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி. உம்முடைய நாமங்கள், உம்முடைய பெயர்கள் எவ்வளவு அர்த்தம் உள்ளது சுவாமி. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் நம்புகின்ற, அறிக்கை செய்கின்ற ஆண்டவரே, இந்த காரியங்கள் எவ்வளவு உன்னதமானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அறிக்கை செய்ய, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர நீங்கள் கொடுத்த அருமையான இந்த அறிக்கைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த அறிக்கைகளை உருவாக்கினவர்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு அதிகமாக இடைப்பட்டு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவரை நாங்கள் ஒரு உயிருள்ள வாழ்க்கையாக கொண்டு வாழ, தேவனே, உற்சாகமான ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமான ஒரு வாழ்க்கையாக கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதற்கூடாக நாங்கள் எவ்வளவு சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக மாத்திரமே பார்த்தோம் சுவாமி. அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரை உம்முடைய பெயருக்குள்ளே நீ வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்கள் எல்லாரையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென்.